ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் இந்த பேட்சோட ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஸ்லாட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் லாஸ்ட் ஒரு 3 ஸ்லாட்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. 3 இல்ல 2 ஸ்லாட்ஸ் தான் பெண்டிங் இருக்கும். இந்த ஸ்டாக் இதுல என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் வந்து பார்த்தா அடுத்த டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்றோம், பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்ன எக்ஸ்பிளைன் பண்றோம், அது எல்லாமே உங்களுக்கு இல்ல கிடைக்கும். நம்ம டெய்லி லெவல்ஸ் ட்ராப் பண்றோம் பாத்தீங்களா, லெவல்ஸ் எப்படி நம்ம ட்ராப் பண்ணணும், என்ட்ரி ஸ்விங் ட்ரேடிங்ல என்ட்ரி எங்க எடுக்கணும், ஸ்டாக்ஸ்ல ஸ்டாப் லாஸ் டார்கெட், அதுக்கப்புறம் ஸ்டாப்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல எங்க என்ட்ரி எடுப்போம், அதுக்கு எங்க என்ட்ரி, அதுக்கு எங்க ஸ்டாப் லாஸ், அதுக்கு எங்க டார்கெட், ஓஐ டேட்டா நம்ம பார்த்து எப்படி ட்ரேட் பண்ணணும், லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் எப்படி பண்ணும், அது இல்லாம இதுல மெம்பர்ஷிப் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும். ஓகே ஃபைன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் யூசர் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு இருக்கும். ஒரு மென்டர் ஃபாலோ பண்ணி நீங்க ப்ராப்பரா ட்ரேடிங் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃபைன். ஓகே. நேத்து லெவல்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா நான் கொடுத்த லெவல், நேத்து ஒரு லெவல் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? என்ன சொன்னா 55,694 வந்து அப்ப நமக்கு 55,700. ஓகே, அப்ப 700. இப்போ இந்த ட்ரேட் எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன். ஆனா என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக் இன்னைக்கு வந்து ஓகேங்களா, அதெல்லாம் இன்னைக்கு நான் ப்ராஃபிட் புக் பண்ணலான்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லைக் நான் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இந்த ஹையை போய் டச் பண்ணட்டும், இல்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஹையை போய் டச் பண்ணட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி சாரி டார்கெட் எனக்கு ஹிட் ஆகல. ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. நான் என்ட்ரி வந்தது பாத்தீங்கன்னா வந்து 2 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு காஸ்ட் வந்துச்சு. நான் ₹1,700 நான் காஸ்ட் போட்டு இன்னைக்கு ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டேன். ₹9,000 வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் போச்சு. ஓகே, அந்த ட்ரேட் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் ரெக்கார்ட் அந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் கொடுத்திருப்பேன். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும், ட்ரெண்ட் வந்து ஹையர் ஹை ஃபார்மேட்ல இருக்கு. நீங்க இத பாருங்களேன். லைக் இந்த ஹை, லோ, அகைன் ஹை, திருப்பி லோ. இப்ப நமக்கு ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் அப் ட்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இப்ப என்னோட வியூ என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் குடுக்குது. இப்போ இந்த லைன் டெலீட் பண்ணி இது வந்து ஓஐ டேட்டா. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், ப்ரோ இந்த லைன் எப்படி கரெக்டா டிராப் பண்ணீங்கன்னா, இத நான் டிராப் பண்ணிருப்பேன் பாருங்க. கரெக்டா வந்து பாருங்க, இந்த ஓஐ டேட்டாவை டிபெண்ட் பண்ணி இந்த லைன் டிராப் பண்ணி அதை காப்பி பண்ணி நம்ம இண்டெக்ஸ் ஷார்ட்ல டிராப் பண்ணி வச்சிருந்தோம். இதுதான் ப்ரொசீஜர் ஓஐ டேட்டா டிராப் பண்றதுக்கு. ஓகே, இதுல இன்னைக்கு நான் எங்க என்ட்ரி எடுத்தேன்னா, லைக் இங்கவே என்ட்ரி எடுத்திருப்பேன். இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த லோல பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு, இங்க என்ட்ரி எடுத்திருப்பேன். இந்த ஹை புக் பண்ண வேண்டியது லைக் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். வேற ட்ரேட் அடுத்த ட்ரேட்ல கேப்சர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணல, ஓரளவுக்கு ப்ராஃபிட் டீசென்டா ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணோம். ஓகே, இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி எங்க எடுத்ததுன்னா இந்த ரேஞ்ச் ஹை அப். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா 55,700. ஓகேங்களா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 55,500ல நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து நமக்கு லைக் ஒரு ஹை, லோ, திருப்பி ஹை, இந்த ரேஞ்ச்ல திருப்பி லோ போகுதுன்னா இங்க இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஃபார்மேட்ல நமக்கு தெரியுங்களா, ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. அப்ப 24,000 சாரி 55,700 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நமக்கு ஆக்ட் ஆகும். இந்த ரேஞ்ச் வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ட் என்னவா ஆக்ட் ஆகும்னா 56,050 ருபீஸ் நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைன் இப்போ இது பிரேக் அவுட் கொடுத்தாலும் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. 55,961 வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு ப்ராப்பர் பிரேக் அவுட்டே கிடையாது. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரேஞ்ச் இந்த ரெசிஸ்டன்ட் வச்சுக்கோங்க. 55,961 நமக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது. பிரேக் அவுட் கொடுக்குறது ப்ராப்பர் பிரேக் அவுட் கிடையாது. இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் நமக்கு இருக்கு. இது பிரேக் அவுட் கொடுத்தா தான் ப்ராப்பரா பிரேக் அவுட் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுல கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. சப்போர்ட் நாளைக்கு இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும், இது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இத பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா செல்லிங் போகாதீங்க. ஏன்னா இங்க நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஒன்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நீங்க செல்லிங்னு போனோம் அப்படின்னா 55,463 கிராஸ் பண்ணிச்சுனா தான் செல்லிங் போகணும். அது வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாருங்க நமக்கு ஹை ஃபார்மேட்ல தான் இருக்கு. சரிங்களா, இதுல இப்ப ப்ரீவியஸ் ஒரு லோ கட்டாயத்துக்கு கீழே போச்சுன்னா தான் டவுன் ட்ரெண்டா போகும். அது வரைக்கும் நீங்க வந்து அப் ட்ரெண்ட்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நாளைக்கு வியூல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதே போல நமக்கு நிஃப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளியரான ஒரு மூவ் கொடுத்துருக்கும். நாளைக்கு என்னோட வியூ என்னன்னா 24,710 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 700 and 710 இந்த ரேஞ்ச். இப்ப நாளைக்கு இது நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,640. இதான் நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த இடத்துல. என்னோட வியூ இங்க இருந்து நம்ம ரிவர்சல், இப்ப மேபி இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆச்சுன்னா ஓகே, இங்க இருந்து நம்ம ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த ஹை வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இது நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 24,640ல இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு மார்க்கெட்ல. ஓகேங்களா, இங்க இருந்து நம்ம அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் எங்க ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் நாளைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, நாளைக்கு
ரெசிஸ்டன்ட் எங்க ஆக்ட் ஆகும்னா 24,965 தான் நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு டச் பண்ணிட்டு திருப்பி ஃபாலோ ஆக பாசிபிள். இதுல முக்கியமான விஷயம் க்ளோஸ் அண்ட் கிராஸ்லாம் பார்க்கணும். ஓகே, பாத்துக்கோங்க. சேஃபா என்ன ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் டிசிப்ளினா போடுங்க, டார்கெட் போடுங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜியோட டிசிப்ளின் தான் நமக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் எல்லாமே. ஓகே, இல்ல ப்ராப்பரா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க, வேற எதுவும் கிடையாது. அண்ட் மெம்பர்ஷிப்ல யாரா வில்லிங் இருக்கீங்க, இந்த லெவல்ஸ் எல்லாமே என்னோட மெம்பர்ஷிப்ல கொடுத்துட்டு இருக்கேன். டெய்லி லைவ் இந்த லெவல்ஸ் அண்ட் லைவ் மார்க்கெட்ல என்னென்ன லெவல்ஸ் கரண்டா ரியாக்ட் ஆகுது அது எல்லாமே மெம்பர்ஷிப்ல கொடுத்துட்டு இருக்கேன். வில்லிங் இருக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வேற டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, முடிஞ்ச லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம்.